ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஆறாமும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லாவரம் சந்தை தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்க வீடியோ தான். பட் இப்போ தான் என்னால் போட முடிஞ்சுது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் சந்தைங்கிறது வெள்ளிக்கிழமை பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை எல்லா திங்ஸும் அங்கே பார்க்கலாங்க. கொஞ்சம் கம்மி ரேட்டில் நமக்கு பட்ஜெட் இதுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா நம்ம இங்கே போய் எல்லாமே வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸில் இருந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்குள்ள விளையாட்டு திங்ஸ்லேருந்து ஹேண்ட்பேக்கு எல்லாமே. அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்டுக்கோ தேவையான ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து மற்ற எல்லா திங்ஸும் இருக்குங்க. சாப்பாட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிக்கலாங்க. நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸுக்கு செப்பல்ஸுன்னு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதை விட ஃபர்னிச்சர்ஸ் பார்த்துக்கலாம். எல்லாமே வச்சுருக்காங்க. பெட்டு, கட்டில், பீரோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க. ரஷ்ஷாக கூட இருக்குங்க. நீங்கள் மார்னிங்கே போனீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். கொஞ்சம் லேட்டாக ஈவினிங் முடிகிற டைம் போகிறீங்கன்னா அப்போது ஒரு ரேட் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் அவங்க அந்த ஒன் டே அப்படி தாங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் பட்ஜெட் இது பார்த்து நமக்கு கொடுக்குறாங்க. சோஃபா இருக்குது, கட்டில் இருக்குது, பீரோ இருக்குது, டேபிள் சேர்ஜஸ் இருக்குது, டைனிங் டேபிள்ஸ் இருக்குது, நிறைய கொண்டு இறக்கி போட்டிருப்பாங்கங்க. அவங்க திங்ஸில் பார்த்தீங்கன்னா எதை வாங்கன்னே நமக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வீட்டுக்கு வைக்கக்கூடிய செடியிலேருந்து கருவாடு, மீன், நிறைய திங்ஸு, மளிகை சாமான்கள் அப்படின்னு நிறையாவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக அங்கே கிடைக்கும். நான் ஒரு நாள் போயிருக்கேன். அது ஃப்ரைடே தான் போயிருந்தேன். ஸோ ஃப்ரைடேயோட வீடியோ தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. நம்ம கொஞ்சம் ரேட்டு பேசி கூட எடுத்துக்கலாம். இப்போ அவங்க ஒரு ரேட் சொல்கிறாங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கேட்டு கூட கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நிறைய இருக்குது. பார்த்திங்களா, பிளாஸ்டிக் திங்ஸ் இருக்குது, நம்ம சமைக்கிற திங்ஸு, பாத்திரம் வகைகள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன திங்ஸ் கூட அங்கே வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக கூட வச்சுருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கடையிலலாம் கிடைக்கிறது ஒரு ரேட்டுன்னா நம்ம இங்கே வாங்குறது ஒரு ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்காகவே இங்கே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே இந்த சந்தை கூடுங்க. ஸோ இது எங்கே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் இதில் இந்த ஏர்போர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேட்டாலே சொல்லுவாங்க நமக்கு. ஸோ அது ஒரு ஏரியா ஃபுல்லாகவே அது ஒரு ரோடு அப்படியே உங்களுக்கு இந்த சந்தைக்குன்னே விட்டுருப்பாங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறீங்க, நிறைய திங்ஸ் வாங்குறீங்க, உங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னா அங்கேயே கூட வண்டிகள்லாம் நிறைய நிற்கும். ஸோ சின்ன சின்ன மினி ஆட்டோ, வேன்லாம் நம்ம அப்போவே அங்கேயே பேசி அவங்கள்ட்டே நம்ம கம்மி பண்ணி ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு அவங்களே இறக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கும் கம்ஃபர்டபுளாக அங்கேயே எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குதுங்க ரோடு. அவ்வளோ திங்ஸ், அவ்வளோ வெரைட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக